எடப்பாடியார் அவர்களுடைய டெல்லி பயணம் எப்படி பார்க்குறீங்க? ஏற்கனவே கூட்டணிலாம் முடிவு பண்ணிட்டாங்க. தொகுதிலாம் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்க தொகுதி என்னான்றது தான் இப்போ இது. பேசும்போது. அந்த பட்டியலு அதுவும் பிரதமர்ட்ட குடுத்து இவர்ட்ட குடுத்துட்டாங்கன்றாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பட்டியல் ரெடி பண்ணிட்டாங்க. அது எங்களுடைய இது இவ்வளோ தொகுதிகள் வேணும். அதாவது எண்ணிக்கைய விட எங்களுக்கு தொகுதி தான் முக்கியன்றது. ஜெயிக்கணுன்றது. ப்ளஸ் இவங்க சைட்லயும் பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட எல்லா சைட்லயும் சுமூகமா போயிருக்கு. இவரு போனது வேற மேட்ரு அப்படின்றாங்க. ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரியோட லிஸ்ட்டு எடுத்துட்டு போயிருக்காரு. யார் யாரு? என்னென்ன அவல்ல யார் யாரு இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவா செயல்படுறாங்க. ஃபேவர் ஓகே. அதில கேட்டகரி 1, 2, 3ன்னு பிரிச்சு, யார் வீரியமா இருக்காங்க, யார் ஓரளவுக்கு, யார் வேற வழி இல்லாம இருக்காங்க. இந்த லிஸ்ட் எல்லாம் கொண்டு போய் உள்துறை அமைச்சர்ட்ட குடுக்கறதுக்கு போயிருக்காரு. அது எடுக்கிற பணிலாம் முடிஞ்சுதா, அத கொண்டு போய் குடுக்க போயிருக்காருன்னு ஒண்ணு. இன்னொன்னு வந்து அமைச்சர்களுக்கான அந்த இடி இது இந்த ஈடி மாரி ரைட். விவகாரங்கள். அதில நடவடிக்கை எடுக்கணுன்றத அது ஒரு பெரிய பட்டியலோட கொண்டு போய் குடுத்துருக்காரு. அதுதான் மெயினா போனதுடைய பர்ப்பஸ் அப்படின்றாங்க. மத்தபடி தொகுதி உள்ள பிரச்சனைலாம் ஒண்ணும் இல்ல. தொகுதியெல்லாம் போயிட்டு அமித்ஷாட்ட பேசுற அளவுக்கு என்னங்க இருக்குது? அதுதானே பியூஷ் கோயல் போட்டிருக்காங்க. இங்க இருக்கிற தலைவர்கள் இருக்கிறாங்க. சரி அமித்ஷாக்கு இங்க இருக்கிற தொகுதிகள் என்னன்னு என்ன தெரியும்? கண்டிப்பா. பியூஷ் கோயலு இவங்க. இவங்க கனெக்ட் பண்ண போறாங்க. நான் சொல்றேனே லிஸ்ட்டே 25, 26 லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. நான் என்னோட இதிலேயே பேசிட்டேன் நான். 25 தொகுதிகள் என்னான்றதெல்லாம். அப்புறம் என்ன இவங்க? கண்டிப்பா. சும்மா உருட்டுறது இவனுங்க.